அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட டீட்டெயில்ஸை லீக் பண்ணவங்களுக்கு புது சட்ட திருத்தப்படி 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கணும். பார்ப்போம் அதில் தப்பு பண்ணவங்களுக்கு எந்த அளவுக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. இப்போ புது சட்ட திருத்தப்படி தண்டனை வந்து அதிகமாக்கியிருக்காங்க. என்னென்னா பாலியல் வன்கொடுமை பண்ணுறவங்களுக்கு 14 வருஷம் ஜெயில் தண்டனை, அதே மாதிரி அதில் மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தப்பு பண்ணவங்களுக்கு ஆயுள் தண்டனை இல்லை மரண தண்டனை, அதேமாதிரி கேங் ரேப் பண்ணுறாங்களா அவங்களுக்கு வந்து எஞ்சியுள்ள காலம் ஃபுல்லாக ஜெயிலே கிடக்கிற மாதிரி தண்டனை. அப்புறம் திரும்ப பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை. அதுக்கப்புறம் பாலியல் தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை. பெண்ணோட ஆடையை வந்து அகற்றும் நோக்கத்தில் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5லேருந்து 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை. ஒரு பெண்ணை பின் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 5லேருந்து 7 வருஷத்துக்கு ஜெயில் தண்டனை. அப்புறம் ஒரு பெண் மேலே ஆசிட் வீசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை இல்லை மரண தண்டனை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு புதுசாக இந்த பாலியல் வன்கொடுமை சம்மந்தமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சம்மந்தமாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை வந்து ஆளுநருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஆளுநரும் ஒப்புதல் கொடுத்து அது குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அவர் ஒப்புதல் கொடுக்கும் தமிழ்நாட்டில் சீக்கிரமே இது வந்து நடைமுறைக்கு வந்துடும். ஸோ பெண்களோட பாதுகாப்பு சம்பந்தமாக இந்த மாதிரி தண்டனை அதிகமாக்கியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.